சென்னையில நிறைய விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ் இருக்கு. பட் ஆனா, ஃப்ரெஷரா நம்ம எந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணா நம்ம கரியர் சூப்பரா இருக்கும். அதே மாரி எந்தெந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ் எல்லாம் அதிகமா ஃப்ரெஷர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. இந்த ஸ்டுடியோஸ்லாம் நீங்க போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும். அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னையில இப்போ நிறைய விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ் வந்துருச்சு. நீங்க இன்டர்நெட்ல லிஸ்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ்ன்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட ஸ்டுடியோஸ் வரும். அதில நம்ம ஸ்டுடியோஸ்லாம் வந்து கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அந்த மாரி நேமிங்ஸ்லாம் வந்து நிறைய விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ் இருக்கு. பட் அந்த எல்லா ஸ்டுடியோஸ்லயுமே வந்து இம்பார்ட்டன்ட்டா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஸ்டுடியோ எது? அத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நெறைய விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ்ல ஃப்ரெஷர் ஹையர் பண்றதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஏன்னா, அவங்கள ஒரு ட்ரெயின் பண்ணி 6 மந்த்ஸ்ல அவுட்புட் வாங்குறது நெறைய பேர் வந்து கொஞ்சம் டஃப்பான ஜாபா இருக்கும். ஒரு சில பேத்துக்கு சேலஞ்சா கூட இருக்கும். ஸோ அதனால நெறைய ஸ்டுடியோஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் எடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனல் பேஸ்டான விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர் வச்சு தான் வந்து நெறைய ஜாப்ஸ மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா, ஆல்ரெடி அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸான டீம் வச்சிருப்பாங்க. 300 டூ 500 மெம்பர்ஸ் கிட்ட டீம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ வச்சு ஃப்ரெஷர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேக்கப்பா ஸ்டார்ட்டிங் எவ்ரி இயர்ஸ் அப்படிங்கிற மாரி எவ்ரி குவார்ட்டர்ஸ வந்து அந்த ஃப்ரெஷர்ஸ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல தேவையோ அதுக்கேத்த மாரி மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி லிஸ்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ரீசென்ட்டா ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ண ஸ்டுடியோஸ். பாட் விஎஃப்எக்ஸ், பெஸ்லிட் ஃப்ளை, ஃபேண்டம், ஸ்பெல்பவுண்ட், நாக் ஸ்டுடியோஸ், விஎஃப்எக்ஸ் பிக், ஹூப் விஎஃப்எக்ஸ் இந்த மாரி ஸ்டுடியோஸ் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ எடுத்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீன் ஒர்க்கா வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த மாரி லிஸ்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் தான் ஃபாலோ பண்ணுமா? மத்த ஸ்டுடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதா? அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க ஜென்ரலா எல்லா ஸ்டுடியோஸையும் ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த லிஸ்ட் ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸை நீங்க மெயினா ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனிஸ்ல வந்து ஃப்ரெஷருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா, அவங்களுக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்ல பார்த்தீங்க அப்படின்னா, சம் ஸ்டுடியோஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டைஃபண்ட் தருவாங்க. நீங்க அவங்க கத்துக் குடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு மணியும் தருவாங்க. 2, 3 மந்த்ஸ் இல்ல ஒரு 5 மந்த்ஸ் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு ஸ்டுடியோஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒன்ஸ் நீங்க ஸ்டுடியோஸ்ல வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமேலு அவங்க எம்ப்ளாயா ஜாயின் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்டுடியோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நீங்க 2 இயர்ஸ் கண்டிப்பா இந்த கம்பெனில இருக்க தான் செய்யணும். ஏன்னா, நான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப, நீங்க எம்ப்ளாய் ஆனா கண்டிப்பா மினிமம் 2 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டுடியோஸ்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு குடுப்பாங்க. பட் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சான்சஸ் இருக்காது. நீங்க கண்டிப்பா அத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனிஸ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க கரியர் வந்து நல்ல பிரைட்டா இருக்கும். பிகாஸ் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு பிக் டீம்ஸ். ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 150லேருந்து ஒரு 300, 500 இந்த மாரி ஒரு பிக் எம்ப்ளாயீஸான சிச்சுவேஷன்ஸ். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. நீங்க தனியா மாட்டிக்க மாட்டீங்க. ஒரு டீம் நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல போறீங்க. ஏன்னா இந்த இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து கூட ஃப்ரெஷரா ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அங்க நீங்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கைட் பண்ண நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ சேலரி முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுக்கு லேர்னிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க 2, 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றப்ப உங்களுக்கு தெரியும் ரொம்பவே வந்து ஓகே லேர்னிங் ஓகே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேலு நீங்க எந்த கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கப்புறமேலு நீங்க ஈஸியா அந்த கம்பெனிக்கு ஜம்ப் பண்ண முடியும். இல்ல நான் அந்த கம்பெனிஸ்லாம் போக மாட்டேன். நான் டைரக்ட்டா வந்து எம்என்சி கம்பெனிஸ் தான் போவேன். லைக் எம்பிசி, டிநேக் இல்ல ஐஎல்எம் இந்த மாரி கம்பெனிஸ் தான் டைரக்ட்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, எஸ் நீங்க அதுக்கும் டைரக்ட்டா ஜாயின் பண்ண முடியும். பட் ஆனா அதுக்கு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது 2ம் ஸ்ட்ராங்கா இருக்குது. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னா, நீங்க தைரியமா வந்து எம்பிசி, டெக்னிக்கலர் அண்ட் டிநேக், ஐஎல்எம் இந்த மாரி பிக் கம்பெனிஸ்ல டைரக்ட்டா இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், see you next video. Bye bye.